ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கோய் பேசுகிறேன். இப்போ நிறைய பேர் என்கொயரி கேட்டு நம்மளுக்கு வந்து மெயில் அனுப்புறீங்க. நம்ம மெயில் ஐடி வந்து நம்மளுடைய சேனல் அபவுட் செக்ஷனில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. ஏற்கனவே இது ரிலேட்டடாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நான் மறக்காமல் இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரு மெயில் ஒரு என்கொயரி அனுப்பும்போது அது மெயிலே ரீப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா உங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் அதை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அது ரொம்ப கிரிட்டிக்கலான டவுட் அப்படின்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மெயிலே எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் ஒரு மெயில் அனுப்ப, நான் ஒரு மெயில் அனுப்ப. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு டெய்லி 100க்கு மேலே மெயில்ஸ் ரிசீவ் ஆகிறதுனால அது வந்துட்டு ஒரு லாங் சாட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய டவுட் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் மெயிலோட உங்கள் காண்டாக்ட் நம்பரையும் சேர்த்து அனுப்புங்க. மெயிலே கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா நான் மெயிலே ரீப்ளை பண்ணிடுவேன். இல்லை காண்டாக்ட் பண்ணி தான் அந்த டவுட்டை கிளியர் பண்ண முடியும்னா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் மெயில் அனுப்பும்போது மெயில் மட்டும் தான் அனுப்புகிறாங்க. சரியான பேட்ச், ரெஜிஸ்டர் நம்பர், எப்படி அதை கொஸ்டின் கேட்கணுங்கிறத அந்த டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு மெயில் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் ஒரு ரீப்ளை ஒன்று அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு டவுட்டுக்கு கிட்டத்தட்ட 5 to 6 மெயில் வந்து நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்குது. அதனால் மெயில் அனுப்பும்போது தயவு செய்து உங்களுடைய காண்டாக்ட் நம்பரோடையும் சேர்த்து அனுப்புங்க. காண்டாக்ட் நம்பர் தேவையில்லை, மெயிலே ரீப்ளை பண்ணிடும்னா நான் மெயிலே ரீப்ளை பண்ணிடுவேன். இல்லை காண்டாக்ட் நம்பரில் தான் இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா நான் காண்டாக்ட் நம்பரில் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு தான் உங்களுடைய டவுட்டுக்கு வந்து சீக்கிரமாக வந்துட்டு பதில் கிடைக்கும். உங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜரை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க.